சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சைவத்திற்கு மேல் சமயமில்லை, உள்ளதே சிறக்கும் அல்லது தோன்றாது. நான் உங்கள் அஷ்டோஜனதுரை பிளிமிசை கூத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். கன்னிராசி ஆவணி மாத பலன் 2026 நிகழும் மங்களகரமான பராபவ வருடம் தமிழ் மாதங்களில் 5வது மாதம் ஆவணி மாதம். கன்னிராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது, அதனால் என்ன பலன்கள் ஏற்படும், இந்த மாதம் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் என்ன என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும், ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க, லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, சூரியன் சிம்ம ராசியில ஆட்சி பெற்று செஞ்சிருக்கக்கூடிய காலம்தான் ஆவணி மாசம். சூரியன் வலுவானக இருக்கக்கூடிய நிலைமை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த ஆவணி மாதம் 6ஆம் தேதி வாஸ்து நாள். வருஷத்துக்கு 8 நாள் தான் வாஸ்து நாள். புதிதாக வீடு கட்டுவதற்கும் மனை கொள்வதற்கும் மிக அற்புதமான நாள். அதிலும் குறிப்பாக வளர்பிறையில் வருது, அதிலும் குறிப்பாக முகூர்த்த நாளில் வருது. சில டைம்லாம் பார்த்தீங்கன்னா அஷ்டமி நன்மையில் வந்துடும் வாஸ்து நாள். ஆனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஆவணி மாதம் வளர்பிறையில் வருது, அதுவும் பார்த்தீங்கன்னா முகூர்த்த நாளில் வருது. மிக அற்புதமான நாள். புதிதாக வீடு கட்டுவதற்கும் மனை கொள்வதற்கும் மிகச் சிறப்பான நாள் ஆவணி மாதம் 6ஆம் தேதி. ஆவணி மாதம் 11ஆம் நாள் வரலட்சுமி விரதம். அதாவது பார்த்தீங்கன்னா, அன்றைய தினம் விரதம் இருந்து மகாலட்சுமிக்கு வழிபாடு செய்ய வேண்டும். பெருமாள் கோயில் சென்று தாயார் சன்னதிக்கு நெய் விளக்கேற்றி மல்லிகை பூவோ அல்லது தாமரை மலர்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும். அல்லது வீட்டிலேயே பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி படம் வைத்து விரதம் இருந்து நெய் விளக்கேற்றி தாமரை மலர்களால் ஒரு 108 போற்றியோ 1008 போற்றியோ சொல்லி வழிபாடு செய்யும் பொழுது செல்வ வளம் பெருகும், செல்வ செழிப்பு உண்டாகும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த ஆவணி மாதம் 19ஆம் நாள் சனீஸ்வர ஜெயந்தி. சனி நவகிரகத்தில் சனி பிறந்த நாள். ஆக அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா, நவகிரகத்தில் சனி மேற்கு பார்த்து சென்ட்ரலில் இருப்பார். அவருக்கு ஒரு கருப்பு வஸ்திரம் சாத்தி நல்லெண்ணெயில் விளக்கேற்றி வழிபாடு செய்வது நன்மை செய்யும். பைரவர் அல்லது பைரவர் வழிபாடு, சிவனுக்கு இல்லைன்னா ஒரு விளக்கேற்றி வழிபாடு செய்கிறது. அல்லது பார்த்தீங்கன்னா, எல்லை காவல் தெய்வம் கருப்பசாமியனார் வழிபாடு செய்கிறதும் யோகத்தை செய்யும் அன்றைய தினம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த என்ன வச்சுங்க, கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு கண்டக சனி நடக்குது. சனி இப்போ வக்கரத்தில் இருந்தாலும் கூட கண்டக சனி கொண்டே போகும்னு சொல்லுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, நேராக 7வது முறை உங்கள் ராசியை பார்க்குறாரு இல்லையா. அதனால் நீங்கள் கண்டிப்பாக சனி ஜெயந்தி சனி மாதம், அதாவது ஆவணி மாதம் 19ஆம் தேதி சனி ஜெயந்தியில் சனீஸ்வரனுக்கு ஒரு நல்லெண்ணெயில் விளக்கு அல்லது சிவன் கோயில் ஏதாவது நல்லெண்ணெயில் விளக்கு போட்டு வழிபாடு செய்வது சிறப்பு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் ஆவணி மாதம் 26ஆம் நாள் செவ்வாய் ஜெயந்தி. நவகிரகத்தில் செவ்வாய் சகோதரக்காரகன், தைரியக்காரகன், வீரியக்காரகன் சொல்லக்கூடிய செவ்வாயுடைய ஜெயந்தி. அப்போ அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா, நவகிரகத்தில் செவ்வாய் தெற்கு பார்த்து சென்ட்ரலில் இருப்பார். ஒரு சிவப்பு வஸ்திரம் சாத்தி நெய் விளக்கேற்றி வழிபாடு செய்கிறது, அல்லது முருகன் வழிபாடு செய்கிறது, அல்லது வீரபுத்திரருக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்கிறது, அல்லது மதுரை வீரனுக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்கிறது. இதெல்லாமே செவ்வாய்க்கு, அதாவது பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கு செய்யக்கூடிய வழிபாடு பரிகாரம் தான். அதை அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த ஆவணி மாதம் 28ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி. விநாயகர் சதுர்த்தி வந்து விரதம் இருந்து விநாயகர் பெருமானுக்கு பிடித்த பதார்த்தங்கள், அதாவது கொழுக்கட்டை அல்லது கடலை, கொண்டக்கடலை, இந்த மாதிரி படையலிட்டு வழிபாடு செய்கிறதும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா சூரத்தேங்காய், அது செதறு தேங்காய் உடைப்பதும் நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான தடைகளையும் விலக்கி கொடுக்கும். பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்தில் கேது தான் தடையை உண்டாக்கக்கூடிய கிரகம். தடை, அதாவது எதையும் தடுக்கும் சுருக்கும் அப்படின்னா அது கேது தான். அப்போ அந்த தடையெல்லாம் உடைக்கக்கூடிய தெய்வம் யாருன்னா விநாயகர் பெருமான். ஏன்னா கேதுவுடைய அதிதேவதை விநாயகர் பெருமான். அப்போ விநாயகர் பெருமானுக்கு அன்றைய தினம் வழிபாடு செய்வது சிறப்பு. ஆக இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த ஆவணி மாதத்தில் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதன் புதன். உங்கள் ராசிக்கும் 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவத்துக்கு அதிபதி யார் அப்படின்னா புதன் தான். புதன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் உச்ச குருவோடு சேர்ந்து சஞ்சரிக்கிறார். ஃபஸ்ட்டு ஒரு 5 நாள் மிக அற்புதமான லாபகரமான அதிர்ஷ்டகரமான பலன்கள் ஏற்படும். நினைத்த காரியம் நடக்கும் 5 நாளுக்குள்ள. அடுத்ததாக 5ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல சூரியனோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகமாக செயல்படுகிறார். விரயஸ்தானத்தில் செயல்படுகிறார். தொழிலுக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு 21ஆம் தேதி வரை. அப்போ தொழிலுக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு, தனக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு, பயணங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு ஏற்படும். 21ஆம் தேதிக்கு அப்புறம் உங்கள் ராசியிலேயே ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணத்தில் சஞ்சரிக்க போகிறார். கோடியிலே ஒருவனுக்கு ராசி உச்சத்திலே ராசி வலுவடைகிறார். வலுவன்னா சும்மா இல்லை, ஆட்சியாகிறார், உச்சமாகிறார், மூலத்திரிகோணம் ஆகிறார். இப்படி 3 பலத்தோடு சஞ்சரிக்கிறாரால மிகப்பெரிய நன்மைகள், மிகப்பெரிய, அதாவது சமயோசித புத்தி செயல்படும். உங்களுடைய அறிவு மிகச் சிறப்பாக செயல்படும். புத்திசாலித்தனத்தால் எதையும் சாதிப்பீர்கள். உங்களுடைய புத்திசாலித்தனத்தை கண்டு மற்றவர்கள் வியப்பார்கள்.
கமிஷன் ஏஜென்சி தொழில் செய்பவர்களுக்கு யோகமான காலம். ஆசிரியர், வக்கீல் இவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய நன்மைகள் ஏற்படக்கூடிய காலமாக இருக்கும். ஆனால் மாதத்தின் பிற்பகுதி மிகப்பெரிய நன்மைகளை செய்வார் புதன் உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும். மாதத்தின் முற்பகுதி 5ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் உச்ச குருவோடு தான் செஞ்சிருக்கிறார். எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அமைப்பில் தான் உங்கள் ராசிநாதன் புதன் இந்த மாதம் செயல்படுகிறார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் வாக்கு, தனம், குடும்பம், வருமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்திற்கும் 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம், பாக்கியஸ்தானம், தொலைதூர பயணம், உயர்கல்வி ஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா சுக்கிரன். இந்த சுக்கிரன் உங்கள் ராசியிலே செஞ்சிருக்கிறார், நீச்சமற்று செஞ்சிருக்கிறார் 16ஆம் தேதி வரை. அதாவது 2க்கும் 9க்கும் உடைய நீச்சம் ஆகக்கூடாது. 2ஆம் இடம் வருமானம், பொருளாதாரம், 9ஆம் இடம் பாக்கியம், அதிர்ஷ்டம். அவர் போய் நீச்சமாகிறார் உங்கள் ராசியில். அப்போ 16ஆம் தேதி வரைக்கும் மகாலட்சுமி வழிபாடு செய்ய வேண்டும். சுக்கிரனுடைய அதிதேவதை மகாலட்சுமி. மகாலட்சுமிக்கு பெருமாள் கோயிலில் சென்று தாயார் சன்னதிக்கு நெய் விளக்கேற்றி மல்லிகை பூசாற்றி அல்லது தாமரை மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வது யோகத்தையும் நன்மையும் செய்யும். இந்த 16ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல ஆட்சி பெற்று சுக்கிரன் சஞ்சரிக்க போகிறார். 2ஆம் அதிபதி 2ல ஆட்சி, ராசி அதிபதி ராசியில உச்சம், இப்படி 12ஆம் அதிபதி 12ல ஆட்சி, 11ல குரு உச்சம், மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புல. அதோட கண்டக சனியோட பாதிப்பு குறைஞ்சி காணப்படுது. கன்னிராசிக்கு சனி வக்கரமா இருக்கிறார். இப்படி அதிக அளவு நன்மைகளையும் யோகங்களையும் செய்ய போகிறார். சுக்கிரனும் பார்த்தீங்கன்னா 9ஆம் அதிபதி 2, 9 எப்பெல்லாம் சம்மந்தப்படுதோ எதிர்பாராத அதிர்ஷ்டம், ரேஸ், லாட்ரி, கேம்பிளிங் இந்த மாதிரியான பொருளாதாரம் திடீர் தனவரப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும். 9ஆம் இடம் அதிர்ஷ்டம், பாக்கியத்தை சொல்லக்கூடிய அமைப்பு. 2, 9லாம் சம்மந்தப்படும் பொழுது பொருளாதார சம்பந்தமான எதிர்பாராத நன்மைகள் ஏற்படக்கூடிய மாதம் இந்த மாதம். அப்போ குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய யோகம், தொலைதூரமான வெளிநாடு சம்பந்தமான பாஸ்போர்ட், விசா இந்த மாதிரி வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகளாக வெற்றி கொடுக்கக்கூடிய அமைப்பு, தந்தை வழி நன்மைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு, குடும்பத்திலே புதிய உறுப்பினர்கள், குழந்தை பிறப்பு அல்லது திருமணம் போன்ற புதிய உறுப்பினர்கள் சேர்க்கை நடக்கக்கூடிய அமைப்பு, குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அமைப்பு, கேட்ட இடத்துல கடன் கிடைக்கக்கூடிய அமைப்பு, உங்களுடைய பணம் வந்து சேரக்கூடிய அமைப்பு, பொருளாதார சம்பந்தமான தன்னிறைவு ஏற்படக்கூடிய மாதம். சுக்கிரன் 2ஆம் இடத்துல வலுவா இருக்கிறார். அப்போ பார்த்தீங்கன்னா கையிருப்பு பணத்துக்கு அதிபதி யாருன்னா சுக்கிரன் தான். அவர் போய் அதனால தான் காலச்சக்கரத்துக்கு 2ஆம் இடமே சுக்கிரன் தான், ரிஷபம். அப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல ஆட்சி வர்றதுனால பொருளாதார சம்பந்தமான பெரிய நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்க போகிறார் 16ஆம் தேதிக்கு அப்புறம் சுக்கிரன் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம் இளைய சகோதர ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், முயற்சி ஸ்தானம், ஒப்பந்தம், கையெழுத்தை சொல்லக்கூடிய இடம், கீர்த்தி ஸ்தானம். 3ஆம் இடத்திற்கும் 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானம், ஆயுள் ஸ்தானத்துக்கும் அதிபதி யார் அப்படின்னா செவ்வாய். இந்த செவ்வாய் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறார். பொதுவாக செவ்வாய் வந்து உபஜயஸ்தானம் சொல்லக்கூடிய 3, 6, 10, 11 நன்மை செய்வார். அதிலும் 10ஆம் இடத்துல அவர் திக்பலமாக இருப்பார், வலுவான நிலையில் இருக்கிறார். 10ல் செவ்வாய் இருக்கிறாரா தசம அங்காரகா அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு ராஜ்யத்தை உருவாக்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 10ஆம் இடத்துல செவ்வாய் இருப்பது மிகப்பெரிய நன்மை, பொருளாதார சம்பந்தமான வளர்ச்சி, தொழிலில் வந்து பெரிய நன்மைகள், தொழிலில் புதிய வாய்ப்புகள் வந்து சேரக்கூடிய அமைப்பு, தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பு, தொழில் சம்பந்தமான ஒரு பெரிய யோகம் கிடைக்கக்கூடிய மாதம். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதவி அல்லது பொறுப்பு, அரசியலில் வெற்றி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் உயரக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான அதிக அளவு நன்மைகள் ஏற்படக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. அப்போ எதிர்பாராத நன்மைகளும் ஏற்படும். அதே நேரத்தில் தொழிலில் உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து போட்டி பொறாமைகளும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, கவனம் தேவை. மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த மாதம் செவ்வாயும் நல்லா இருக்கிறாரு, 10ஆம் இடத்துல திக்பலத்தோடு சஞ்சரிக்க போகிறார். 11ல் குரு உச்சம், 12ல் சூரியன் ஆட்சி, அதேமாதிரி ராசியில் புதன் உச்சம், 2ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி, இப்படி தொடர்ந்து ஆட்சி உச்சம் அப்படின்னு சொல்லி வலுவான நிலையிலே கிரகங்கள் இந்த மாதம் ஆவணி மாதம் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் சஞ்சரிக்கிறதுனால இந்த மாதம் மிகப்பெரிய நன்மைகளையும் அதிர்ஷ்டங்களையும் அனைத்து விதமான சுபகாரியங்களும் நடக்கக்கூடிய மாதமாகவும், அதே போல நீண்ட நாள் எண்ணங்கள், நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய மாதமாகவும், தொழிலில் வளர்ச்சி வரக்கூடிய மாதமாகவும், 12ஆம் அதிபதி 12ல் சூரியன் ஆட்சி வர்றாரு இல்லையா, சுப செலவுகள், தந்தைக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு அல்லது வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகளுக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான அமைப்புகளும் இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளையும் அதிர்ஷ்டங்களையும் சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய மாதமாகவும், வீடு நிலம் சம்பந்தமான யோகம் கிடைக்கக்கூடிய மாதமாகவும், அதிலும் முக்கியமாக சுக்கிரன் 2ல் ஆட்சி பெறதுனால பொருளாதார சம்பந்தமான எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய மாதமாக ஆவணி மாதம் கன்னிராசிக்காரர்களுக்கு அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.